பைபிள் ஸ்டடியில் கூட தேவன் நம்மோடு பேசும்படிக்கு நாம் கண்களை மூடி காத்துறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா எங்களோடு கூட பேசுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எங்களை தெளிவாய் நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் படிக்கிற இந்த வேதம் அது சத்திய வேதமாக இருக்கிறபடி இதில் இருக்கிற ரகசியங்கள் மறைப்பொருளை நீங்கள் சொல்லித் தருவேன்னு சொன்ன கற்று அப்பா எங்களுக்கு விளக்கி சொல்லித்தாங்கப்பா. பிரயோஜனமாக இருக்கிறது எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்பா. இதற்கு வாஞ்சையாக வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வரணும்னு நினச்சி வர முடியாமல் இருக்கிறவர்களே நினைவு கூறு. தேவ கிருபைக்கு ஆளுகை கோப்பு கொடுக்கும். பரிசுத்த ஆவியானவரோடு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அங்கீகரிக்க ஒப்பு கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆதியாகமத்து புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்துக்கும் இடைப்பட்ட காலங்களை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடையில எத்தனையோ மில்லியன் ட்ரில்லியன் இயர்ஸ் நம்ம இருக்குன்னு பார்த்தோம். எத்தனையோ இடைவெளி இருக்குது. உலகம் தோற்றுவிக்கப்பட்டது யாருக்குமே எப்போன்னு தெரியாது. இந்த பால்வெளி மண்டலம் எப்போ உருவாச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா மனுஷன் உண்டான அப்புறம் தான் என்னாச்சு பைபிள் வந்ததுன்றதை பார்த்தோம். எப்படி பைபிள் எழுதப்பட்டது, யாரெல்லாம் அதில் எழுதுனாங்க அப்படின்னு சில காரியங்களை நான் பார்க்கும்போது இன்றைக்கி நான் பார்க்குற காரியம் அப்போ இந்த பைபிளில் எதெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். அப்போ தான் யாரெல்லாம் எழுதியிருப்பாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எதெல்லாம் எழுதப்பட்டது அப்படின்னா பைபிளில் எப்போ மனுஷனுக்கு எழுதணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை வந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணங்கள்லாம் இருக்குது. ஏன் எழுதணுன்ற நினச்சாங்கிறதுக்கு காரணங்கள்லாம் இருக்குது. ஆதாம் ஏவாள் காலத்துலேருந்து எப்படின்னா அவங்களுக்கு பாஷை கிடையாது. ஆதாம் ஏவாளுக்கு ஒரே பாஷை தான். அவங்க என்ன ஒரே பாஷையில் அவங்க என்ன சொன்னாலும் அவங்க பிள்ளைங்க புரிஞ்சுக்குவாங்க, சொல்லுவாங்க. குழந்தை என்ன பேசினாலும் தாய்க்கு தெரியும். தாய் என்ன சொல்லுதோ அது குழந்தைக்கு புரியும். காரணம் என்ன, அது என்ன பாஷைன்னு தெரியும், தாய் பாஷை. ஸோ தாய் மொழி அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தமே அதான். அது என்ன, ஹிந்தி பேசினா ஹிந்தி பேசும், தெலுங்கு பேசும், தமிழ் பேசினா தமிழ் பேசும். இப்போ இந்த தாய்மொழிங்கிறது ஆதாம் ஏவாள் பேசின மொழி தான் நமக்கு அப்படியே வந்து. அப்போ என்ன ஆச்சுன்னா நாம் ஏற்கனவே பார்த்தது போல் நிம்ரோத் என்கிற ஒரு மனுஷன் வந்தான். அவனோட நாள் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மொழி ஒரே காரியங்கள் தான் நடந்துட்டு இருந்துச்சு. நோவா காலத்தில் வந்த வெள்ளம் வந்தோடனே இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துடுச்சு. ஐயோ, நோவா காலத்தில் வந்து இத்தனை ஜனங்களையும் அழிச்சிட்டாங்களே, ஒரு தேவ கோபம் வந்துச்சு, அழிஞ்சிருச்சு. இவ்வளோ பெரிய அழிவுக்கு நம்ம தப்பிக்கணும்னா என்ன பண்ணுறது? அப்போ நாம் போய் தேவன்கிட்ட போய் முறையிடுவோம், தேவனை அண்டிக்கொள்வோம் நினைக்கிறதுக்கு பதிலாக நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்றது அதிகமாக யோசிச்சாங்க. இன்றைக்கி அப்படி தானே உலகம் இருக்குது. எதில் எப்படி தப்பிக்கிறது? இந்த பூமி அழிய போகுதுன்னா அடுத்தது நம்ம எங்கே போகலாம், எப்படி தப்பிக்க? அதுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கண்டுபிடி, அதை கண்டுபிடிச்சி. ஆனால் தேவன் என்ன சொல்கிறேன், இலவசமாக கொடுக்குறேன்றது அது அவங்களுக்கு புரியல. அப்போ அந்த நாள்லேயும் அப்படி தான் இருந்தாங்க, தப்பிக்கிறதுக்கு வழி தேடினாங்க. அப்படி தப்பிக்க வழி தேடும்போது தான் அந்த நாளின் ராஜாவாக இருந்த பாபிலோனின் ராஜா, பாபேல் என்று சொல்லப்படுகிற அந்த இடம் தான் பிற்பாடு பாபிலோனாய் மாறியது. இந்த பாபேல் என்கிற அந்த இடத்துல பிறந்த அந்த மனுஷன் அந்த இடத்துல ஒரு ராஜா போல் இருந்தான். இப்போ ராஜாக்கள்னு சொல்ல மாட்டாங்க, பிரபுக்கள்னு எழுதியிருக்கும். அவங்கெல்லாம் அவங்க சொன்னதான் நடக்கும். எல்லாம் அவங்க சொல்கிறதா எல்லாம் கேட்பாங்க. அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சாமி கும்பிடு, இந்த விக்கிரகத்தை கும்பிடு, அப்படி செய்ய எல்லாம் சொல்கிறதெல்லாம் அவன் சொல்கிறத கேட்டதுனால என்ன பண்ணாங்கன்னா இந்த விஷயத்தில் அவனை பின்பற்ற ஆரம்பித்தான். அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், நாம் இதுக்கு தப்பிக்கணும்னா ஒரே வழி, பெரிய கோபுரம் கட்டிடுவோம். பெரிய கோபுரம் கட்டிட்டோன்னா அது மேலே ஏறி நின்றுட்டோன்னா இந்த வெள்ளம் என்ன பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. அராரத் மலைக்கு மேலே ஹைட்டுக்கு இது கட்டிட்டோன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு ஐடியா கொடுக்குறோம். ஆனால் ஜனங்களுக்கு அது நல்லா இருக்கு பார்க்க. சரி, ஓகே, எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம், பெரிய கோபுரம் கட்டுவோன்னு கோபுரத்தை கட்டுறாங்க. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, மனிதர்கள் கட்டும் கோபுரத்தை பார்க்கும்படி வந்தாங்களாம். தேவதூதர்களும் இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிற தேவகுமாரனும் வந்தாங்க. வந்து அப்படி பார்க்கும்போது பார்த்தா இவங்க எதுக்கு கட்டுறாங்க, தங்களுக்கு பேருண்டாக எப்படியும் அதை அழியாமல் இருக்கணுன்றதுக்காக கட்டுறாங்களே தவிர தேவனை அறியணுன்றதுக்காக அவங்க கட்டலை. அதுக்கு முன்னாடி நோவா காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் 900 வருஷத்துக்கு மேலே உயிரோடு இருந்தவங்க தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் பாவத்தில் விழுந்ததுனால தான் அவங்க என்ன ஆச்சா, நோவா காலத்துக்கு அப்புறம் எல்லோரும் 300 350ன்னு வயதுகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்த காரியம் என்னது, திரும்பவும் கீழ்ப்படியாமல் இந்த கட்ட ஆரம்பித்தோன்னே தேவன் பார்க்குறாரு, இவங்களை இப்படியே விட்டால் சரிப்படாது, இவங்களுக்கு என்ன பண்ணுவோம், இவங்களோட பாஷையை தாறுமாறாக்குது அப்படி சொல்லிவிட்டு ஒருத்தர் பேசுகிறது ஒருத்தருக்கு புரியல. இவன் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று செய்கிறான், அவன் ஒன்று சொன்னான், ஏன்னா பாஷை புரியல.
எல்லாருக்கும் குழப்பமாயிடுச்சு, என்ன பண்ணன்னு தெரில. என்ன பண்ணாங்க, சண்டை வந்துருச்சு. போடா, நான் என்னுடைய கூட்டம், நான் ஒரு தனியாக போயிடுறேன், நான் உன் கூட இருக்க மாட்டேன், நீ உன் கூட எல்லாம் அடித்து சண்டை போட்டு ஒவ்வொரு இடத்துக்கு பரம்பினாங்க. அப்படியே மெதுவாக அவங்க என்ன செய்தாங்க, அங்கேருந்து ஒவ்வொருத்தராக மைக்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு இடமா போய் அவங்க அங்கே போய் தங்க. இப்போ ஒவ்வொரு இனத்தவரும் ஜாதி ஆட்களும் அப்படியே ஒன்றா போய் சேர்ந்தது தான் அந்தந்த மொழி பேசுகிற தேசமாய் மாறினது, அல்லது அந்த பகுதியாய் மாறினது. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ மொழி பேசுகிறோம். இப்போ எல்லாம் அங்கேருந்து வந்து செட்டில் ஆனவங்க தான், அந்த பாபேல் கோபுர கதையில் வந்தவங்க தான் இவங்கெல்லாம். அங்கேருந்து வந்து செட்டில் ஆனவங்க தான் என்னாச்சு, அவங்களுக்குன்னு ஒரு தெய்வம், அவங்களுக்குன்னு ஒரு வழிபாடுகள், அவங்களுக்குன்னு ஒரு கோயில்கள், அவங்களுக்குன்னு வழிபாட்டு ஸ்தலங்கள், இதெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் உலகத்தை பார்த்து, அங்கே இருந்த எகிப்தியர்களை பார்த்து, மற்ற பாபிலோனில் இருந்த பழைய காரியங்களை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து தான் இவங்கெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாஷை மாறி போனதுனாலே குழப்பத்தில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போயிட்டாங்க. தேவன் பாஷைகளை தாறுமாறாக்கினார். இந்த நினிவேயின் ராஜாவாக இருக்கிற இந்த நிம்ரோத், அது நினிவேயில் ஆக்சுவலாக பாபேலின் ராஜாவாக இருந்த நிம்ரோத் என்ன பண்ணான்னா, இது மாத்திரம் பரப்பலை, பொய் கதைகளையும் பரப்பினான். நிம்ரோத் தான் ராஜாவாக இருக்கணுன்றதுக்காக நிம்ரோதின் மனைவி என்ன பண்ணாங்களாம், நிறைய பொய் கதைகளை பரப்ப ஆரம்பித்தாங்க. இவர் தான் கடவுளுடைய மறு அவதாரம் அப்படி சொல்லி அவரை குறித்து, தன்னோட கணவரை குறித்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கணவர் மரித்து போனப்போ தன் மகனை ஆட்சியில் உட்கார வைக்கணும், அந்த ஆட்சியை பிடிச்சிக்கணும், விடக்கூடாதுங்கிறதுக்காக மகனை குறித்து இவன் வந்து அவருடைய ஆவி, அவர் போய் பாதாளத்தில் போய் ஏறி வந்து இவர் உண்மையாகவே மகனாக வந்துட்டார். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பரப்ப ஆரம்பித்தாங்க. இந்த அவர் போய் இருந்த அந்த 40 நாட்களும் 40 நாள் வந்து என்னாச்சு, அவர் பாதாளத்தில் இருந்தார். அப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், அதை நம்ம துக்க நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி துக்க நாட்களை அனுஷ்டிக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, 40 நாள் நம்ம ஜனங்க துக்க நாட்கள் கொண்டாடுறாங்க. குட் ஃப்ரைடே வரைக்கும், குட் ஃப்ரைடே ஈஸ்டர் வரைக்கும் 40 நாள் லென்த் டேஸ், அல்லது துக்க நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதோடைய எப்படி வந்துச்சுன்னா அவங்கள பார்த்து தான் இவங்க மட்டும் இல்லை, இப்போ கிறிஸ்டின் மட்டும் இல்லை, ஹிந்துஸ் பார்த்திங்கன்னா 40 நாள். எதுக்குன்னா ஐயப்ப சாமி 40 நாள் தான் அவங்களுடைய அந்த ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. 40 நாள். முஸ்லீம்ஸ் 40 டேஸ், அவங்களும் 40 நாள் உபவாசம் எடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே அங்கேருந்து வந்த சார், அதுக்கு சாசு கொண்டு வந்து நாம் என்ன பண்ணால், எப்படியாவது நீ எதனா துக்கம் அனுஷ்டிச்சுக்கோ, ஆனால் தேவனை மட்டும் தேடிடாது. என்ன பண்ண, மாம்சம் சாப்பிடாம இரு, அதை சாப்பிடாது, இதை செய்யாத, எப்படி உட்காராது, அப்படி எல்லாம் செய்யாத, தேவனை மட்டும் தேடிடாதுங்கிறதுக்காக அவன் மூலமாக செய்யப்பட்ட எல்லாம் பிரிக்கப்பட்ட வலையிலே இதுவும் ஒரு வலை. இப்போ இந்த 40 நாள் பழக்கம் இங்கே பார்த்தோன்னா வெளிநாடுகளில் இருக்குது. வெளிநாடுகளில் அந்த மாதிரி நிறைய காரியங்கள் புத்தருக்காக கூட அப்படிலாம் பண்ணுறதாக ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன். எனக்கு எவிடன்ஸ் இல்லை அதை பற்றி, ஆனால் கேள்விப்பட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன செய்கிறாங்க, இப்படி அவர்கள் காரியங்கள் எல்லாம் மாறிப்போம். தேவனை தேடுறதை தவிர எல்லா வேலையும் நல்லா செஞ்சாங்க. அதுதான் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அவர்கள் தேவன் எழுதின காரியங்கள், அந்த விஷயங்கள்லாம் என்ன புரிந்து கொள்ள அறிவில்லாதவர்களாக போனாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த புத்தகத்தை எழுதினதை குறித்து நான் சொன்னேன். அதை கரெக்டாக புரிஞ்சுட்டோன்னா எழுதினது ஏன் எழுதினாங்கன்ற காரியம் நமக்கு விளங்கும். அப்போ என்னென்னா, ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாளுக்கு பாஷை இல்லை. அப்போ இந்த பாஷைக்காக நம்ம இவ்வளோ தூரம் போயிட்டோம். பாஷையை பற்றி பைபிள் ஸ்டடியே இப்படி போகுதுன்னா அப்புறம் எப்படி ஒருத்தர் அடுத்தது. இப்போ அடுத்த காரியம் நம்ம பார்க்கும்போது, ஆதாம் ஏவாள் ஒரே பாஷையாக இருந்ததுனால அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பாடல்களை பாடி இல்லைன்னா தன்னோட கதைகளை சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு போதிப்பார்கள். உன்னோட அப்பா யார், அம்மா யார், உன்னோட தாத்தா பாட்டி யார், தாத்தா யார், இப்படி அவங்களோட வம்ச வரலாற்றை பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. உங்கள் தாத்தா இந்த வேலை பார்த்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, இதெல்லாம் செஞ்சாங்க. அந்த கதைகளை இப்போ நம்மளே சொல்கிறோம்ல, நம்ம குறித்து சொல்கிறத விட நம்ம எங்கள் அப்பாவை குறித்து கெட்டுராட்ட சொன்னால் நல்லா கேட்பாங்க. அப்படியா பாட்டி, அப்படியா. எங்கள் தாத்தாவை பற்றி சொன்னால் இன்னும் ஜாலியாக கேட்பாங்க. அப்போ என்னென்னா, அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பழைய காரியங்களை கேட்குறது இயல்பாகவே பிடிக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிள்ளைகளை உட்கார வச்சு குடும்பமாக பேசும்போது இதெல்லாம் நம்மளோட முறைமை, நம்ம தேவனை இப்படி வணங்கணுன்றதை கற்றுக் கொடுத்தாங்க பரிசுத்தவான்கள். ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா, அவங்க போகிற காரியங்களில் அந்த தெய்வங்களை குறித்து அவங்களும் கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுக்காம இல்லை. ஏன்னா இன்றைக்கி கூட குருகுலம்னு ஒன்று
இருந்ததை பார்க்குறோம். அவங்க இந்துக்கள் என்ன செய்தார்கள், தேவனை அறியாதவர்கள், அவர்களும் தங்களோட விக்கிரக ஆராதனை பிள்ளைகளுக்கு போதித்தார்கள். பிள்ளைகளை கொண்டு வந்து ஒரு இடத்துல விட்டு அந்த டீச்சர்ஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது இதெல்லாம் ஏதோ இன்றைக்கி நடந்தது இல்லை. அந்த நாட்கள்லேருந்தே பள்ளிகளும் ஒரு இதில் பார்த்தேன், ஒரு டாக்குமெண்ட்ரி இதில் பார்த்தேன். அந்த ஸ்கூல் எப்படி இருக்குன்னா, அழகாக ஒரு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து அந்த கிளாஸஸ் வச்சுருக்காங்க. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வைக்கப்பட்ட கிளாஸ் எப்படி இருக்குது, அந்த பிள்ளைங்களை எப்படி அவங்க அந்த டீச்சர்ஸ் நடத்தியிருக்காங்க, அடுத்த கிளாஸ் எப்படி இருக்குது, இப்படி இந்த கிளாஸ் கூட எப்படி இருக்குது, பக்காவாக வச்சுருக்காங்க. எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்கூல்ஸ், ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஹிரோஷிமா நாகசாகியை குறித்து ஒருத்தர் சொல்கிறாரு, அதில் வந்து ஒரு காலேஜ் இருந்துதான். அந்த காலேஜ் அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே நம்ம சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகத்தை பார்த்தா அதுலேயும் அப்படியே தான் இருக்குது. அதுலேயும் ஸ்கூல்ஸ் இருந்திருக்கு, ட்ரைனேஜ் சிஸ்டம், வீடுகள் தோறும் ட்ரைனேஜ் இருந்திருக்கு. இப்போ தான் நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் பார்க்குறோம். இப்போ இங்கேயே இவ்வளோ வளர்ந்த இடத்துலையே ட்ரைனேஜ் சிஸ்டம் படுமோசமாக ஒரு மழை வந்தால் எல்லாம் வெளியே வந்துடும். ஆனால் அந்த நாளில் அவ்வளோ அழகாக ட்ரைனேஜ் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்திருக்கு. அவங்களுக்கு கரண்ட்டுக்கு பதிலாக விளக்குகளை எப்படி பயன்படுத்துறது, அது எந்த முறையில் அவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த நாள்லேயே அவங்க வந்து சில எண்ணெய்களை ஊற்றி விளக்குகளை எரிய வைத்திருக்கிறார்கள். இப்படி அவங்க ஸ்ட்ரீட் லைட் இருந்திருக்கு அவங்களுக்கு. இதெல்லாம் படத்தில் பார்க்கும்போது எவ்வளோ தேவன் மனுஷனை ஞானமுள்ளவராக படைச்சிருக்காங்க. இப்போ அப்படி என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு தேவைகள் ஏற்படும் போது இதெல்லாம் செய்கிறதுக்கு அதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக கதை சொன்னார்கள். ஆனால் மோசே காலம் வரைக்கும் இந்த கதை நடந்துட்டு இருந்துச்சு. மோசையுடைய நாட்களுக்கு முந்தினதாக ஆபிரகாமின் நாட்களிலே நாம் பார்க்குறோம். ஆபிரகாம், அதாவது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசி பார்த்துக்கோங்க. அதில் டவுட் இருந்தால் கேளுங்க. 14ஆம் அதிகாரத்தில் 5 ராஜாக்களுக்கும் 4 ராஜாக்களுக்கும் யுத்தம் நடந்ததாக எழுதியிருக்கும். 4 ராஜாக்களோ 5 ராஜாக்கள் சண்டை போடுறோம். அதில் ஒருத்தர் தான் யாருன்னா அம்ராபேல் அப்படின்னு எழுதியிருக்கும். இந்த அம்ராபேல்ங்கிற அந்த ராஜாவோட நாட்கள் என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு ஒரு எழுத்து முறை என்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. அவங்களுக்கு எழுத்து முறை தேவைப்பட்டது. ஏன்னா ராஜாக்களுக்கு ஒரு நியூஸ் அனுப்பணும்னா மனுஷங்கிட்ட சொன்னால் அவங்க கொண்டு போய் சொல்ல முடியல. அவங்க என்ன இது பண்ணுறது, ரிப்ளை பண்ணுறதும் அவங்களுக்கு வந்து ஒற்றர்களை அனுப்ப முடியல டேரெக்டாக. அப்போ என்ன பண்ணாங்களாம்,